नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। श्रीगुरुचरणद्वन्द्वं वन्दे अहं मथितदुस्सहद्वन्द्वं भ्रान्तिग्रहोपशान्तिं वांसुमयं भसितमातनुते देशिकवरं दयालुं वन्दे अहं निहितनिखिलसन्देहं यच्चरणद्वय अद्वय अनुभव उपदिशति तत्पदस्यार्थं शुद्ध्यतिहीनान्तरात्मा कृष्णपदाम्भोजभक्तिमृते वसनमिव क्षारोध्यैर्भक्त्या प्रक्षाल्यते चेतः मायाहस्तैर्पयित्वा भरणकृतिकृते मोहमूलोद्भवं मां मातः कृष्णभिधाने चिरसमय उदासीनभावं गतासि कारुण्यैकाधिवासे सकृदपि वदनं नेक्ष्यसे त्वं मदीयं तत्सर्वज्ञनकर्तुं प्रभवति भवति किं नु मूलस्य शान्तिम् उदासीनस्तब्धः सतत अगुणः सङ्गरहितः भवांस्तातः परमिह भवेत् जीवनगतिः अकस्मात् अस्मात् यदि न कुरुते स्नेहमततः वसस्व स्वीयान्तर्विमलजठरे अस्मिन् पुनरपि जन्माद्यस्य यतोऽन्वयादितरश्चार्तेषु अविज्ञस्वराट् तेने ब्रह्महृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहं सत्यं परं धीमहि सान्द्रानन्तावबोधात्महमनुपमितं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निहमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुषुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानाम् श्रीहरिं परमानन्दम् उपदेष्टारमीश्वरं व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम् नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्र अथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यम् अथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारम् अन्यान् अस्मद्गुरून् सन्ततं मानतोऽस्मि। सद्गुरुनाथ महाराज की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। कृष्णा गुरुवायूरप्पा कृष्णा गुरुवायूरप्पा कृष्णा गुरुवायूरप्पा हे कृष्णा गुरुवायूरप्पா. நாம் இன்னும் எத்தனை நாள் இருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. என்ன சுவாமி இது? பிரவச்சனத்தோடைய ஆரம்பத்துல ஒரு கிருஷ்ண சரணத்தை வர்ணிச்சு ஒரு தியானத்தை சொல்லி, இல்ல ஒரு மகாலட்சுமிய தியானத்தை சொல்லி அதை வர்ணிச்சு மங்களகரமா தொடங்க வேண்டாமா? இது எப்படி இப்படி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலி கிருஷ்ண சரணத்தை தியானம் பண்றதுக்கு நிகரா மகாமங்கலமானது, பவித்திரமானது மரணத்தை பத்தி தியானம் பண்றது. கிருஷ்ண சரண தியானம் நமக்கு கிட்டுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. கிட்டணுமானால் மரணத்தை பத்தி சிந்தை பண்ணி ஆகணும். ராமர் சொல்றார், ராமாயணத்துல ராமர் சொல்றார், மரணாந்தந்து ஜீவிதம் அப்படிங்கிறார். நம்மளுடைய ஜீவிதம் நித்தியப்படி எதை நோக்கி போகுது அப்படின்னா சாவை நோக்கி போயிட்டு இருக்கு. சத்தியம் தானே இது? சாவுக்கு வேற ஏதாவது வேற என்ன மாதிரி சொல்லட்டும்? விஷயம் இதானே. ஊத்துக்காடு சன்னதியில நான் உட்காந்துட்டு ஜபம் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு வாகு கிருஷ்ணனுடைய வலது பக்கம் உட்காந்துட்டு ஜபம் பண்ணுவேன். இந்த பக்கம் தான் காத்து வரும், ஃபேன் வச்சிருக்கேன், அது ஒரு காரணம். வாகு. ரெண்டாவது, நான் சேவார்த்திகள் கிடையாது. எவன் வந்தா போனா என்னன்னு எனக்கு என்னமோ மூலையில உட்காந்துட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் கிருஷ்ணனையும் அப்பப்ப பார்த்துட்டு ஆகணும், கண்ணால தரிசனம் பண்ணி ஆகணும். யாராவது பக்தர்கள் வராளா அர்ச்சனைக்குன்னு பார்த்தாகணும். அப்ப எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளா நான் ஊத்துக்காடுல ஒரு இடத்துல உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். நித்தியப்படி இப்பவும் அங்கதான் பண்ணிட்டு இருக்கேன்.
சில பேர் வருவா, பெரும்பாலும் சரி ஊர் சொல்ல வேண்டாம், வருவா, சில பேர் வருவா வந்து, சுவாமி என்னது அப்படின்பா. ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். தெக்க பார்த்துருக்கேன். நான் கேட்பேன் என்னாச்சு அப்படின்னு கேட்பேன். யமன் 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 வடக்க பாருங்க அப்படின்பா. இது வடக்க பார்த்தா யமன் வரமாட்டானா? என்ன கான்செப்ட் இது? நாம எவ்வளவுதான் இக்னோர் பண்ணாலும் மரணம் வந்தே தீரும். மரணத்தை பத்தி சிந்தை பண்ணியே ஆகணும். மரணத்தை பத்தி சிந்தை பண்றதுதான் கிருஷ்ண தியானம்னு கூட நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு தெரியணுமானால் சாவை பத்தி தியானம் பண்ணாதான் வரும், மிருத்யுவை பத்தி தியானம் பண்ணாதான் வரும். ஆஹா, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயுசு போயிட்டே இருக்கா, செத்து போயிட்டே இருக்க போறோமா, சாவை நோக்கிதான் நம்ம லைஃப் போறதா? எல்லாருக்கும் சாவு நிச்சயமா? அப்படியானால் நான் என்னத்துக்காக வாழணும்? இந்த லைஃபோடைய மனித ஜென்மாவுடைய ஹையர் பர்பஸ் என்ன? இப்படியே வாழ்ந்து சம்பாதிச்சு சேர்த்து வச்சு வேலைக்கு சாப்பிட்டு சமயத்துல தூங்கி செத்து போடுறதுதான் வாழ்க்கையா? இல்ல வேற ஏதாவது ஹையர் பர்பஸ் இருக்கா? இப்படி எல்லாம் உங்களுக்கு ஒரு சிந்தனை வரணும்னாலே சாவை பத்தி மரணத்தை பத்தி சிந்தை பண்ணியே ஆகணும். நல்லா தெளிவா யோசிச்சுதான் எக்ஸாக்டா சாவுங்கிற வார்த்தையை சொல்றேன். யாருக்கு அபசகுணமா இருக்கோ அவெல்லாம் கேட்க வேண்டாம். ஆனா இதை தொடாம மரணத்தை ஆராயாம நாம கிருஷ்ண சரணத்தை கிருஷ்ண தியானத்தை அடைய முடியாது. கிருஷ்ண பக்தி வராது. நீ எத்தனை நாளோ அதை பத்தி இல்ல, இருக்கிறதுக்குள்ள கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய லட்சியமா நம்மளுடைய ஆசையா இருக்கணும். இருக்கிறதுக்குள்ள கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுடணும். பாக்கியம் இருந்தா ஒரு முறை கிருஷ்ணனை பிரத்யக்ஷமா பார்த்துடணும் அப்படின்னு யாரு உயர்ந்த லட்சியத்தை வச்சுட்டு இருக்காளோ அவாதான் கொடுத்து வச்சவன், பாக்ய ஜீவிதம் உடையவன் அர்த்தம். ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர், இப்போ குருவாயூர்ல குரூரம்மையுடைய சரித்திரம் இனி வரும் காலங்கள்ல 2-3 நாள்ல பார்க்க போறோம். அந்த குரூரம்மைக்கு எப்படி பக்கத்திலேயே இருந்து எல்லா காரியத்தையும் பண்ணி கொடுத்தானோ கிருஷ்ணன், அது போல நம்ம ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் கூடவே இருப்பான். இவன் புஸ்தகம் பாகவத பாராயணம் பண்ணிட்டே இருப்பார், புஸ்தகத்தை பரட்டி வச்சிருவான், தலைகீழ திருப்பி வச்சிருவான். வேற ஏதோ பக்கம் எறும்பு போயிட்டு இருக்கும், இப்படியும் எறும்பு வெங்கட சுப்பையர் பக்கம் வந்துடும். இப்படிலாம் குறும்பு பண்ணியிருக்கான். வெங்கட சுப்பையோட நித்தியம் கூடவே இருப்பான். அப்படி ஒரு நாளைக்கு சாயங்காலம் அந்தி சாயிற வேலையில ஊத்துக்காடு சன்னதிக்கு பின்னாடி ஒரு அரச மரம் இருக்கு. இன்னைக்கு கூட பார்க்கலாம் அந்த அரச மரத்தை. அந்த அரச மரத்து கீழே பக்கத்துல கிருஷ்ணா உட்காந்துட்டு இருக்கான், பக்கத்துல வெங்கட சுப்பையர் உட்காந்துட்டு இருக்கார். சாவகாசமா ஏதோ அவளுக்குள்ள பேசிட்டு இருக்கா. எப்படி இருக்கும் பாருங்க அந்த காட்சி. அப்போ கிருஷ்ணன் வெங்கட சுப்பையர்கிட்ட கேட்கிறார். அப்பெல்லாம் வெங்கட சுப்பையருக்கு 16-17 வயசு இருக்கும், அவ்வளவுதான். அதனால கிருஷ்ணன் கேட்கிறார், கோபாலனா இருக்கார் இல்லையா, அதனால கிருஷ்ணன் கேட்கிறார், சுப்பையா, வாழ்க்கையில கொடுத்து வச்சவன்னு நீ யாரு சொல்லுவ? நீ யாரு நினைக்கிற? கொடுத்து வச்சவன் நீ யாரு நினைக்கிற அப்படின்னு கேட்டார். கிருஷ்ணன் கேட்டார். அதுக்கு ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் சொல்ற, தன்னை உடனே புலன்னு கண்ணீர் வந்துடுது. ஏன்னா தன்னை சொல்லிக்கணும்னு ஆசை. தன்னையே சொல்லிப்பானேன்னு. ஆமா, யார் யாரோ இன்றைய தேதிக்கும் யார் யாரோ ஏதோ மலையில குகையில உட்காந்துட்டு 3 நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டு கோடியா ஜபம் பண்ணிட்டு இருக்கா. பஞ்சாக்னி மத்தியில தபஸ் பண்றவா இன்னமும் உண்டு. ஹிமாலயத்துல ஏதோ குளிர்ல குகையில வாழ்ந்துட்டு ஏதோ அஷ்டாங்க யோகம்னு சொல்ற அரை பண்ணிட்டு இருக்கா. உபனிஷத்தெல்லாம் எந்த ஒரு வஸ்துவை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறதோ, நாரதாதி மகரிஷிகள் பிரம்மனிஷ்டாலாம் யாருடைய சரண தூளிக்காக காத்துட்டு இருக்காளோ, எந்த சாதனையினாலையும் பிடிக்க முடியாம ரிஷிகள் தலைய பிச்சுக்கிறாளோ, அப்பேற்பட்ட பரபிரம்ம வஸ்து கோபாலன் என் பக்கத்துல உட்காந்துட்டு என்னிடத்துல சகஜமா பேசின்னு இருக்கானே. ஆனால் என்னை தவிர வேற யாரு கொடுத்து வைத்தவன் அப்படின்னு வெங்கட சுப்பையருக்கு சொல்லிக்கணும்னு ஆசை. தன் பாக்கியத்தை நினைச்சுக்கிறார். ஆனா சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா அது கிருஷ்ணனுக்கு தெரியாதா? அது கிருஷ்ணனுக்கு தெரியாதா? தெரிஞ்சும் கிருஷ்ணன் கேட்கிறானே. ஆனால் என்ன காரணம் இருக்கும் அப்படின்னா, இந்த கேள்விக்கு பதில் உலக ஜனங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கிறார். இந்த கேள்விக்கு பதில் தனக்கு இல்ல, உலக ஜனங்களுக்கு தெரியணும். அப்ப ஏதோ ஒரு கீர்த்தனையை எதிர்பார்க்கிறார் கிருஷ்ணன். அதை புரிஞ்சுட்ட வெங்கட சுப்பையர் கொடுத்து வச்ச புண்ணியவான் யாருன்னு ஒரு கீர்த்தனையே பாடியிருக்கார். ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் கிருஷ்ணனை முன்னிறுத்தி கிருஷ்ணன் கேட்ட கேள்விக்கு பதிலாக கொடுத்து வச்ச புண்ணியவான் யாருன்னு ஒரு கீர்த்தனையே பாடியிருக்கார். பாட்டோடைய ராகத்துல நம்ம பொதுவா பாட்டு கேட்போம், அதோடைய ராகம் அத்தியாச்சரியமா இருக்கும். ராகத்துல மனசு போய் அப்படியே லயிச்சிடும். ராகத்துல மனசு போயிடுத்தானால்
பாட்டோடைய வாக்கோடைய அர்த்தத்துல கவனம் போகாது. அர்த்தத்துல கவனம் போயிடுத்தானா சமாதி நிலை சித்திச்சிடும். அப்படி இருக்கும் வெங்கட சுப்பையருடைய ஒவ்வொரு பாட்டுல ஒவ்வொரு வார்த்தையும் தேன்ல துவச்சு கொடுத்த வஸ்துவா இருக்கும். அப்போ ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் கொடுத்து வச்ச புண்ணியவான் யாருன்னு ஒரு கீர்த்தனையா பாடுறார். அந்த கீர்த்தனையுடைய வார்த்தைய எழுத்துக்களை கவனிங்கோ, அர்த்தத்தை கவனிங்கோ, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். யாரு கொடுத்து வச்சவன் அப்படின்னா, குற்றமில்லா ஹரிகதை அதனை சற்று கணமேனும் கேட்டவர் எவரோ, குரு பதமலர் தொழுதவர் எவரோ, அவரே கொடுத்து வச்ச புண்ணியவான். என்ன ஒரு அர்த்த புஷ்டியான பிரேமஸ்வரூபமான வாக்கு பாருங்க. யாரு கொடுத்து வச்சவன் அப்படின்னா, குற்றமில்லா ஹரிகதை அதனை நித்தியபடி பாகவதம் யாரு சிரவணம் பண்ணிட்டு இருக்காளோ, கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரத்தை யாரு சிரவணம் பண்ணிட்டு இருக்காளோ, கிருஷ்ண கதையை யாரு கேட்டு இருக்காளோ, அவளும் தன் குருநாதனுடைய சரணார விந்தத்தை சதா தியானம் பண்றது அப்புறம் இருக்கட்டும், ஒரு நாளைக்கு ஒரு க்ஷணமாவது காத்தால என் குருநாதருடைய சரணங்கள் எப்படி அழகா இருக்கும் அடாடாடா அப்படின்னு யாரு ஒருவர் தியானம் பண்றாலோ அவதான்பா கொடுத்து வச்சவன் அப்படிங்கிறார். மகான்களுடைய எண்ணம் எங்க இருக்கு பாருங்க. அந்த கீர்த்தனையை மேலும் தொடர்ந்து சொல்றார். கொடுத்து வச்சவன் என்று யார் யாரோ எதற்கெதற்கோ கூறி கொண்டார், இது கேளும் நெடுத்த இத்தரை மேலே ஹரிகதையை தவிர நீரும் மாக்களும் ஒன்றுதான் பாரும் அப்படிங்கிறார். அப்ப உலகத்துல எல்லாரையும் கூப்பிட்டு கொடுத்து வச்சவன்னா யாரு அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயம் சொல்றான். சில பேர் சொல்றா, எனக்கு அழகான சொல் பேச்சு கேட்கிற மனைவி கிடைச்சிருக்கா. கிடைக்குமா 10,000 வருஷம் தபஸ் பண்ணாலும் கிடைக்குமா? சில பேருக்கு கிடைச்சிருக்கு. அதனால சொல்றா, எனக்கு அழகான மனைவி இருக்கா, அதனால நான் தான் கொடுத்து வச்சவன்கிறா. இன்னும் சில பேர்கிட்ட கேட்கிறார், எனக்கு நிறைய பணம் இருக்கு, எடுத்தா குறையாத அளவுக்கு பணம் இருக்கு, எல்லாம் நான் சம்பாதிச்சதில்ல, பிதராஜிதமான சொத்து, என் லைஃபுக்கு நான் சம்பாதிக்க வேணாம், அது என்னிடத்துல இருக்குங்கிறா. அதனால நான் கொடுத்து வச்சுவேன்ங்கிற. இன்னும் சில பேர் கேட்டா, நல்ல பலவானா இருக்கேன், ஒரு வியாதி இல்லை, கல்லு உண்டாட இருக்க, 65 வயசா இருக்கு, நான் தானே கொடுத்து வச்சவன் அப்படிங்கிறா. சொல் பேச்சு கேட்கிற புத்திரன் இருக்கான், புத்திரி இருக்கா. நான் இருக்கிற ஊர்ல என் பேரை சொன்னா 4 பேருக்கு தெரியும், ஒரு மரியாதை உண்டு, இதுக்கு மேல என்ன வேணும் அப்படிங்கிறா. அதுதானே கொடுத்து வச்சவன், அப்படி தன்னையே கொடுத்து வச்சவன் நினைச்சுக்கிறா. இப்படி உலகத்துல யாரையோ கூப்பிட்டு யாருப்பா கொடுத்து வச்சவன்னா அவா அபிப்பிராயத்தை சொல்றான். அதான் இங்க சொல்றார், கொடுத்து வைத்தவன் என்று எதற்கோ சொல்லி கொண்டார் பாரும். பகுவிதமான கருத்துக்களை சொல்றா. இது கேளும் அப்படி அவெல்லாம் கொடுத்து வச்சவன் இல்லைங்கிறார். இது கேளுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவ கொடுத்து வச்சவா இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அவ எதையெல்லாம் ஆசிரியிச்சிருக்காளோ அதெல்லாம் அனித்தியமானது. எதை ஆசிரியிச்சிருக்கா அப்படின்னா, அழகு ஆசிரியிச்சிருக்காளேன்னா, அட பாபமே, அழகு ஏதோ காரணத்தினால சமயத்துல போயிடுண்டா. ஆரோக்கியத்தை ஆசிரியிச்சிருக்கேன் அப்படின்னா ஏதோ வியாதி வந்துட பொறுத்து, வியாதியே வராட்டா கூட வயோதிகம் வந்துடும். இல்ல நான் என் சொல் பேச்சு கேட்கிற 4-5 வேலையாட்கள் என் கூட விசுவாசமா இருக்கா. அட பைத்தியமே, அவ உனக்கு உபயோகப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு கஷ்டம் நீ சிக்கின்றுடுவ. பணம் நிறைய இருக்குன்னா இப்படிங்கிறதுக்குள்ள எல்லாம் போயிடும். எல்லாம் போனவாள்லாம் நம்ம ஊத்துக்காடு சண்டையில நான் பாக்குறேன். ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்தவாளையும் பாக்குறேன். ஏதோ பாபம் அவ செல்வத்தை இழந்து ஒரு 10 ரூபாய் என்னிடத்துல கேட்கும்படியாக எல்லாம் வரா. நன்னா வாழ்ந்திருக்கா, அவ தட்டுல நிறைய அள்ளி போட்டிருக்கா. இருக்கிற சமயம் ஏதோ காலம். அப்போ அதெல்லாம் கொடுத்து வச்சவன் நினைக்காத, அதெல்லாம் அனித்தியமானதுப்பா. உலகத்துல எதெல்லாம் அடைஞ்சியோ, யாரெல்லாம் நம்பி இருக்கியோ எல்லாம் அனித்தியம், எல்லாம் தற்காலிகம்தான். அதெல்லாம் கொடுத்து வச்சவன் சொல்லிக்காதடாப்பா. யாரு கொடுத்து வச்சவன் அப்படின்னா, நெடுத்த இத்தரை மீது ஹரிகதையை தவிர நீரும் மாக்களும் ஒன்றுதான் பாரும் அப்படிங்கிறார். யாரு கொடுத்து வச்சவன் அப்படின்னா, இதெல்லாம் கொடுத்து வச்சவன் சொல்லிக்காத, டெய்லி காதார கிருஷ்ண கதை நீ கேட்கிறியா, கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரத்தை நீ கேட்கிறியா, அப்படியானால் நீ தான் கொடுத்து வச்சவன். அப்படி நீ கேட்காம உன்னுடைய ஒரு நாள் வேஸ்ட் ஆயிடுத்துன்னு வை. இன்றைய தினம் கிருஷ்ண கதையை கேட்கல, ஆச்சு நைட் ஆயிடுத்து தூங்க போறேன்னு வை. இப்படியே 2-3 நாள் ஆயிடுத்துன்னு வை. உன்னைய நீ மனுஷன்னு சொல்லிக்காத. நான் சொல்லல, ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் சொல்றார். ஊத்துக்காடு கிருஷ்ணன் இங்கதான் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. காட்டமா சொல்றார். அப்படி நீ இன்னைக்கு கிருஷ்ண கதை கேட்கலையானால், பாகவதம் கேட்கலையானால், கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரம் கேட்காம உன்னுடைய ஒரு நாள் ஆயுசு முடிந்துடுத்தானால் உன்னைய மனுஷன்னு சொல்லிக்காத. நீரும் மாக்களும் ஒன்றுதான் பாரும் அப்படிங்கிறார். நீனும் மிருகமும் ஒண்ணுதான், உன்னை மனுஷன்னு சொல்லிக்காத அப்படிங்கிறார். இந்த கருத்து அப்போ இதை ஏன் சொல்றார் அப்படின்னா,
யாருக்கெல்லாம் கிருஷ்ண பக்தி வேணும்னு உண்மையா ஆசைப்படுறாளோ அவளுக்கு கலியுகத்துல என்ன வழி அப்படின்னா 3 வழிதான் சொல்லியிருக்கா. சுலபமான வழி. நான் அந்த சாதனை பண்றேன், இந்த சாதனை பண்றேன், அசத்தே போயிடாத. எந்த சாதனைக்கும் வேலை கிருஷ்ண பக்தி கிடையாது. ஆனால் சாது சங்கத்தினாலையும், அதனால்தான் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையா சொல்றார், குரு பதமலர் தொழுதவர் எவரோ. அவருடைய சரித்திரம் ரொம்ப ஆச்சரியமானது. நான் மற்றொரு நாள் அதை ரொம்ப விஸ்தாரமா சொல்றேன். அவருடைய சரித்திரம் மாத்திரம் பார்ப்போம். அவர் சொல்றார், அவரே குரு கிருப்பையினால பூர்ணமானவர் தான். 9 பாட்டு குரு கீர்த்தனையாக எழுதியிருக்கார் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் போட்டு. அப்போ கிருஷ்ண பக்தி வேணுமானால் 3 வழிதான் இருக்கு. ஒண்ணு, பகவன் நாமத்தை நிறைய ஜபம் பண்ணணும். அதை விட சிறந்த வழி நிறைய கதாசிரவணம் பண்ணணும். அதை விட சிறந்த வழி குருநாதனுடைய சரணமே கதின்னு வாழணும். சாது சங்கத்துல இருக்கணும். அததான் நித்தியபடி ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் கிருஷ்ணன் ஊத்துக்காடு காளிங்கரத்ன கிருஷ்ணன்ட்ட கேட்டுட்டே இருந்தார். பாருங்கோ, இது ஒரு ஆச்சரியம். இதே கருத்தை தான் எல்லா மகான்களும் அவாவா உபாசனா தெய்வத்துக்கிட்ட கேட்டிருக்கா. இப்ப நம்ம குருவாயூரப்பன் இடத்துல நாராயண பட்டத்திரி இதையதான் கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, படந்தோ நாமானி பிரமத பரசிந்தோ நிபதிதாக ஸ்மரந்தோ ரூபம் தே வரத கதயந்தோ குணகதாக சரந்தோ ஏ பக்தாஸ்த்வயுகலு ரமந்தே பரமௌமூனே அகம் தன்யா மன்யே சமதிகத சர்வாபிலஷிதானே. ஏ கிருஷ்ணா, குருவாயூரப்பா, யாரு சதா உன்னுடைய கதையை கேட்டுண்டும் உன்னுடைய கதையை சொல்லிண்டும் படந்தோ நாமா, நீ நித்தியபடி நிறைய உன்னுடைய நாமத்தை ஜபம் பண்ணிண்டும் குருவாயூர் வந்ததையும் போனதையும், அந்த ஸ்ரீவேலியில சக்கரவர்த்தி போல நீ புறப்பாடாய் வந்ததையும் போனதையும், உனக்கு சாயங்காலம் 1,00,000 தீபத்தினால தீபாராதனை பண்ணதையும், இப்படி குருவாயூர் வந்துட்டு போனதையே நினைச்சுன்னு நித்தியப்படி யாரு ஜீவிக்கிறாளோ அவாதான் தன்யான் மன்யே. அவாதான்ப்பா கொடுத்து வச்ச வாழ்க்கையுடையவா, பாக்கியவான்கள். அத்தகைய கொடுத்து வச்ச வாழ்க்கையை ஏ குருவாயூரப்பா எனக்கு கூட கொடு அப்படின்னு கேட்கிறார். அப்போ கதாசிரவணம் நிறைய கேட்கணும். ஒரு நாள் அப்படிங்கிறது தானே நம்மளுடைய ஒரு நாள் ஆயுசு. ஒரு நாள் இல்லையா? இப்படி ஒவ்வொரு நாளா சேர்த்துண்டா வருஷம், மாசம், ஆயுசு அப்படின்னு முடியறது இல்லையா? அப்ப நாளைக்கு இருப்போமா நமக்கு தெரியாது. அடுத்த ஆயுஷ் யோகமும் அடுத்த பிறந்த நாளைக்கு நாம இருப்போமா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 96 வயசாருது. அவர் பெரிய ரொம்ப கோடீஸ்வரர். அவர் அவருடைய பிள்ளைக்கு சொத்து எழுதி வைக்கிறார். இந்த சொத்து எனது பேரனுக்கு பிறகு என்னிடத்துல சேர்ந்துணுங்கிறார். இவருக்கு இப்பவே 97 வயசு. பிரம்மாவுக்கு நிகரா சாஸ்வதமா என்றும் இருக்க போறோம்னா இவர் அபிப்பிராயப்பட்டு இருக்கார். மரணம், சாவு ஒன்னும் சொப்பனத்துல கூட இல்லை. இதுக்கு ஞானம்னு வேறா என்னன்னு ஈஸ்வரன் தான் வியாக்கியானம் பண்ணணும். இதை எதுக்கு சொல்றேன்? ஒரு நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆயுசு இல்லையா? அந்த ஆயுச, அந்த நேரத்தை எப்படி போக்குறோம், எப்படி பொழுது போக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து நாம் என்னவாக போறோங்கிறது இருக்கு. ஒரு நாள் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ஒருத்தன் ஆசைப்படுறான்னு வை. ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள் அவன் என்ன பண்றான், நாளைக்கு ஒரு நாள் அவன் என்ன பண்ண போறான், ஒரு நாளும் அவன் என்ன பண்றாங்கிறத பொறுத்துதான் அவன் கலெக்டர் ஆவானா இல்லையாங்கிறது நம்ம தீர்மானிக்க முடியும். அவன் மாட்டுக்கு ஊர் சுத்திந்து எத்தையாவது பண்ணிட்டு இருந்து ஆக முடியுமோ? யார் எதாகட்டும், டாக்டர் ஆகட்டும், டிரைவர் ஆகட்டும், கத்துக்கணும். ஒரு நாளுங்கிறது ஒருத்தனுக்கு எவ்வளவு முக்கியம். அவன் அதை எப்படி பொழுத போக்குறாங்கிறத பொறுத்து அவன் என்ன ஆவான் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நாம 2-3 நாளா பொழுது போக்கின்னு இருக்கோமே, அருமையா பொழுது போக்குறோம். பொழுது போக்குறதுனா இது மாதிரி போக்கணும். என்னன்னா, முதல் நாள் குருவாயூர் ஸ்தல புராணம் அப்படிங்கிற சத்சங்கத்தை கேட்டோம். அதுக்கப்புறம் நேற்றைய தினம் குருவாயூர் மகாத்மியம் அப்படிங்கிற சத்சங்கத்தை சிரவணம் பண்ணோம். இதோ இன்றைய தினம் குருவாயூர் தரிசனம் அப்படிங்கிற சத்சங்கத்தை சிரவணம் மட்டத்துக்காக உட்கார்ந்துருக்கோம். பொழுது போக்கணும்னா இது மாதிரி போக்கணும். அருமையா பொழுது போக்குறோம் இல்லையா? இன்றைய சத்சங்கத்துக்கு யாரு அதிகாரி? ஒவ்வொரு சத்சங்கத்துக்கும் அதிகாரிகள் உண்டு இல்லையா? யாரு அதிகாரி? இன்றைய சத்சங்கத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம சத்சங்கத்துக்கே யாரு அதிகாரிங்கிறத சொல்லி கொடுறேன். அவ கேட்டா போறோம். நம்ம சத்சங்கத்துக்கு யாரு அதிகாரின்னு சொல்றேன். அது இன்றைய சத்சங்கத்துக்கும் பொருந்தும். யாரு இன்றைய சத்சங்கத்துக்கு அதிகாரின்னா, யாரு உடம்பு உலகத்துல பிராரப்த பிரகாரம் என்ன காரியம் பண்றதோ பண்ணிட்டு போட்டு. சில பேருக்கு ஆபீஸ் டியூட்டி தான் பிராரப்தம், அவ உடம்பு அதை தான் பண்ண வேண்டியிருக்கு. சில பேர் தார் காய்ச்சி போட்டு ரோடு போட வேண்டியதா இருக்கு.
சில பேருடைய உடம்போன்னா அந்த ரோட்டுல கார்ல போக வேண்டிய சுகப்பிராரப்தம் உடைய ஒரு சரீரம் உடையவாளா இருப்பா. சில சரீரங்கள், சில ஸ்திரீகள் சமையலறையிலேயே சமையல் பண்ணிட்டு இருப்பா. ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஒவ்வொரு பிராரப்தம். அதாவது அவ உலகத்துல பண்ணிட்டே இருக்கட்டும். அது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நடுவுல உடம்பு உலகத்துல பிராரப்த பிரகாரம் எந்த காரியம் பண்றதோ பண்ணட்டும். அதற்கு இடையில எங்கேயோ ஹிருதயத்துல இனிமேலா எனக்கு கிருஷ்ண பக்தி தான் வேணும். இனி சொச்சம் இருக்கிற காலத்துல நான் கிருஷ்ண பக்தியை நிறைய சம்பாதிச்சுக்கணும். கிருஷ்ணனை ஒரு முறை கண்ணார பார்த்துடணும், கண்ணார நெஞ்சார நேரா பார்த்துடணும் அப்படின்னு யாரு ஆசைப்படுறாளோ, உண்மையா யாரு ஆசைப்படுறாளோ, அந்த வெறும் ஆசை இல்லை, அந்த ஆசைய ஹிருதயத்துல யாரு விதைச்சுட்டாலோ வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். ஆனா ஆரம்பத்திலே சொன்னா உடம்பு உலகத்துல என்ன பிராரப்தமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராரப்தம். சில பேர் அச்சகாரா இருப்பா, சில பேர் விவசாயியா இருப்பா, சில பேர் டிரைவரா இருப்பா. உடம்பு உலகத்துல எத்த வேணா பண்ணிட்டு போட்டோம், அதை எதையும் மாத்த கூடாது, மாத்த முடியாது. அதுக்கெல்லாம் உதாரணம் இருக்கு, இப்ப சமயம் இல்லை. அது மாட்டு பண்ணிட்டு போட்டோம். ஹிருதயத்துல நீங்க ஆசைப்படுங்க. அப்படி ஆசைப்பட்டு என்ன பண்றதுன்னு வழி தெரியாம இருந்துட்டு இருக்கா இல்லையா, அவ எப்படி குருவாயூரை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுதான் இன்றைய சத்சங்கம். அவ எப்படி குருவாயூரை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைய சத்சங்கம். இப்போ நேற்றைய தினமும் சொன்னேன், முந்தா நாளும் சொன்னேன். நேற்றைய தினம் சத்சங்கத்துல அதற்கு பிரமாணங்கள்லாம் சொன்னேன். என்ன விஷயம்னா, நம்ம பாரத தேசத்துல 2 மகா கஷேத்திரங்கள்ல மட்டும்தான் இப்பவும் கிருஷ்ணன் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னேன். அதுல ஒண்ணு குருவாயூர், மற்றொன்று பிருந்தாவனம் சொன்னேன் இல்லையா. அதுக்கு பிரமாணங்கள்லாம் காமிச்சேன் இல்லையா. பிருந்தாவனத்தை பத்தி சொல்லும்போது இப்ப நாம அந்த சப்ஜெக்டை பார்க்கல, அது பிறகு பார்ப்போம். குருவாயூர் யாக்கும் பார்த்துட்டு இருக்கோம், அதை பார்ப்போம்லாம் சொல்லி நேற்று விஸ்தாரமா சொன்னேன் இல்லையா. இப்ப நம்ம மறுபடியும் அதே சப்ஜெக்டுக்கு வருவோம். நேற்று சொன்னதுதான், புதுசா ஒன்றும் சொல்லலை, வேற விஷயம் இது. இப்போ நாம் பிருந்தாவனத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. பிருந்தாவனத்துல நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும்? எங்க பார்த்தாலும் வெப்பத்தினால வெடிப்புட்ட நிலங்கள், முக்கால்வாசி காஞ்சி நிற்கிற மரங்கள், முழுவதுமாக காஞ்சி நிற்கிற புல்வெளிகள், டிரைனேஜ் வாட்டர் கலந்து அசுத்தமா ஓடிட்டு இருக்கிற யமுனா நதி. இப்படிதானே கண்ணுக்கு தெரிகிறது. நாம் எந்த நாள், எந்த செகண்ட், எந்த இடத்துல இருந்து இதெல்லாம் பார்த்தோமோ அதே செகண்ட் நம்ம பக்கத்துல ஒரு மகாத்மா, ஒரு ஞானி, ஒரு ஹரிதாசர், கிருஷ்ணதாசர், ஒரு பாகவதர் இருந்து பார்த்தாரே ஆனால் அவர் கண்ணுக்கு எப்படி தெரியும்? கிருஷ்ணதாசர்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அத்தனை மரமும் காஞ்சி போனதா தான் தெரியும். ஆனா அதுல இவருக்கு மாத்திரம் ஒரே ஒரு மரம் பச்சை பசேல்னு பூத்து குலுங்கி அப்படியே ஆச்சரியமா காத்துல அசைஞ்சுட்டு இருக்கும். அதற்கு கீழே வித்தியஸ்த பாதாரவிந்தனாக முண்டாசும் தலையுமாக அதுல சிம்பிளா ஒரு மயிலரகு சொருகிண்டு வைஜெயந்தி மாலையோட கர்ணிகார புஷ்பத்தோட வேணுதரனா முரளி கிருஷ்ணனாக கோபாலனாக ஒரு தரிசனம் அவளுக்கு கிடைக்கும். அப்புறம் பாப்பா இந்த பக்கம்லாம் இன்னொரு 20-30 மரம் காஞ்சிருக்கும். அதுல ஒரு மரம் மாத்திரம் மாமரமா இருக்கும். நாம பார்க்கும்போது எல்லாம் காஞ்சி இருந்தது. அவ கண்ணுக்கு பார்க்கும்போது 10, 20, 100 மாமரத்துல ஒரு மாமரம் மட்டும் பச்சை பசேல்னு இருந்து அதுல இலை பூலாம் பூத்து குலுங்கி அதுல ஒரு மாம்பழம் பழுத்து இருக்கு. அத தன்னுடைய திவ்ய சரணத்தை வச்சு மேலே ஏறி மரத்துல இருந்தபடியே அந்த மாம்பழத்தை பறிச்சு கோபாலன் எச்ச பண்ணி திங்குறான். இப்படி ஒரு திருக்காட்சி அவ பாப்பான். இந்த திருக்காட்சி அவளுக்கு கிடைச்ச தரிசனம் இல்லை. எப்போதுமே பிருந்தாவனத்துல ஸ்தூல பிருந்தாவனம், சூக்ஷ்ம பிருந்தாவனம் 2 உண்டு. நம்மள மாதிரி சாதாரண ஜனங்கள்லாம் பார்க்கறது ஸ்தூல பிருந்தாவனம். அதே பிருந்தாவனத்துல ஒரு சூக்ஷ்ம பிருந்தாவனம் இருக்கு. கிருஷ்ணனும் ராதையும் கோபிகைகளும் நித்திய சேவை நடந்துட்டு இருக்கு, நித்திய லீலை நடந்துட்டு இருக்கு பிருந்தாவனத்துல. அப்ப அவ பார்க்கறது அவளுக்கு பிரத்யேகமான காட்சி இல்லை, அது நடந்துதான் இருக்கு, அது இவாளுக்கு தெரியறது. அப்புறம் நாம என்ன பார்த்தோம்? யமுனா நதி, டிரைனேஜ் வாட்டரால அசுத்தம் பண்ணப்பட்ட யமுனா நதி போயின்னு இருக்கு இல்லையா, அதுதான் அவளும் பாப்பா. ஆனால் சில சமயம் அவ கண்ணுக்கு என்ன தெரியும்? ஹரிதாசர்களுடைய பிருந்தாவனமே கதின்னு இருக்கிற நந்தகிஷோர் தாஸ், போந்து, குவாரியா பாபா, ஜெய் கிருஷ்ணதாஸ் பாபா, இது மாதிரி 230க்கும் மேல பிருந்தாவன வாசிகளான கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரத்தை நாம் எடுத்து வச்சிருக்கோம். இன்னும் தமிழ்நாட்டில் அது அதிகமா பிரச்சாரம் ஆகலை. அதெல்லாம் நாம ஒவ்வொன்னா பார்ப்போம்.
அது போட்டும் அத்தகைய மகாத்மாக்களுக்கு என்ன தெரியும்னா, அதே யமுனையில பட்டுன்னு அவ ஒரு குறிப்பிட்ட நேரம் பார்க்கும்போது ஸ்பட்டிக சுத்தமா மாறி இருக்கும். அதுல இருந்து ராதையும் கிருஷ்ணனும் குளிச்சுட்டு சொட்ட சொட்ட ஏறி வருவா. குட்டி பசங்களா இருப்பா. இந்த காட்சி அவ பாப்பா. அப்போ நாம எப்படி பிருந்தாவனத்தை பார்த்தோம், அவ எப்படி பிருந்தாவனத்தை பார்த்தா? ஒரு வித்தியாசம் இருக்கு பத்தியலா. இப்ப நம்ம குருவாயூருக்கு வருவோம். குருவாயூரை நாம எப்படி பார்ப்போம்? கல்லுனால, மண்ணுனால, மரத்தினால செய்யப்பட்ட ஒரு கோபுரம். அதுக்கப்புறம் இந்த ஸ்வர்ண கொடி மரம் இந்த வருஷம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் இது பிரம்மாவால பூஜை பண்ண பாதாள அஞ்சலம்னு சொல்லக்கூடிய ஒரு வஸ்துவால செய்யப்பட்ட மூர்த்தி. இப்படிதானே பார்ப்போம். இப்படி பார்த்தாலே போரும். இப்படிதானே நாம பார்ப்போம். அதே நேரம் நம்ம பக்கத்துல ஒரு மகாத்மா ஹரிதாசர், கிருஷ்ணதாசர் இருந்து அந்த குருவாயூரை பார்த்தா அவ கண்ணுக்கு வேற மாதிரி தெரியும். நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏதோ சிலதெல்லாம் அவ கண்ணுக்கு தெரியும். ஒரு உதாரணம், நடந்த உதாரணமே பார்ப்போம். ஒரு கார்த்திகை மாசம் ஏகாதசி அன்னைக்கு தேவகுருவான பிரகஸ்பதியும் வாயுவும் சேர்ந்து சிவபெருமானுடைய உதவியினால ருத்ரதீர்த்த கரையில குருவாயூரப்பனை பிரதிஷ்டை பண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தேன். குருவும் வாயுவும் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணதுனால குருவாயூரப்பன் பெயர் வந்ததுன்னு சொல்லியிருந்தேன். அன்றைய தினம் ஏகாதசின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த ஏகாதசியை தான் குருவாயூர் ஏகாதசின்னு எங்களை போல குருவாயூரப்பனுடைய பக்தர்கள் எல்லாம் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடின்னு இருக்கோம். நாங்க மட்டுமா? பாரத தேசம் பூரா, உலகம் பூரா குருவாயூரப்பனுடைய தாசானுதாசர்கள் இருக்கா இல்லையா? அவளுக்கெல்லாம் வைகுண்ட ஏகாதசிக்கு நிகரா குருவாயூர் ஏகாதசியாக்கும் தலையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடுவா. அவ்வளவு பவித்திரமான நாள். காரணம், நமக்கு கிருஷ்ணன் குருவாயூரப்பன் கிடைச்சுட்ட நாள். அன்றைய தினம் அந்த காலத்துல எல்லாம் குருவாயூர் ஏகாதசிக்கும் அப்புறம் உற்சவத்துக்கும் தான் கூட்டம் வரும். அதுலயும் அதிகமா குருவாயூர் ஏகாதசிக்கு தான் கூட்டம் வரும். எல்லாரும் உள்ள போய் அன்னைக்கு தரிசனம் பண்ணலாம். என்ன ஜாதின்னு இல்லை, எல்லாரும் உள்ள போய் சேவிக்கலாம் அந்த ஒரு நாள். இப்போ அந்த ஒரு நாளும் கூட்டம் வருது. முன்னாடி அந்த ஒரு நாள் தான் கூட்டம் வரும், இப்ப அந்த ஒரு நாளும் கூட்டம் வருது. அப்பப்பா, அது போட்டோம். அப்படி ஒரு குருவாயூர் ஏகாதசி அன்னைக்கு ஆந்திராலேருந்து ஒரு கர்மட்டனான ஒரு பிராமணர் வந்தார். ஏன் கர்மட்டன்னு சொல்லுவானேன்னா, ஆமா, பிராணாயாமாதி திரிகால சந்தியாவந்தனங்கள் பண்றதோ, உபாசனம் சமிதாதானம் போன்ற அக்னி காரியங்களை பண்றதோ எல்லாம் வேதம் விதிச்சதுதான். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா வேதம் சித்த சுத்திக்காக விதிச்சிருக்கே ஒழிய கர்மாவே ஞானத்தை கொடுத்துரும்னு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆதிசங்கருடைய ஹிருதயம் சந்தோஷமா கர்மா ஞானத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவார்னு நான் நினைக்கிறேன். ஜெகத்குரு ஆச்சாரியால் அப்படியா சொல்ல போற? இல்லைன்னு கிரந்தத்துக்கு கிரந்தம் எடுத்து காமிச்சிட முடியும் என்னால. பகவத்கீதை வியாக்கியானத்தை பெரியவா எடுத்து பாருங்கோ. அதுல ரொம்ப சுஸ்பஷ்டமா சொல்லியிருக்கா. நான் எங்கன்னு சொல்லிடுறேன். 18வது அத்தியாயத்துடைய வியாக்கியானத்துல பாருங்கோ. கர்மா ஞானத்தை தராது அப்படின்னு நிர்ணயம் பண்றார். இன்னும் அநேக இடங்கள்ல பண்றார். அதெல்லாம் நமக்கு இப்ப சமயம் இல்லை, வித்வான்களுடைய விஷயம். அப்போ இந்த சந்தியாவந்தனமே கிருஷ்ண பக்தின்னு நம்பின்னு இருக்கார் அவர். இது கிருஷ்ண பக்திக்கு தேவையான சித்த சுத்தியை சம்பாதிச்சுக்கிறதுக்கான வேத விகிதமான காரியம்னு அவர் நினைக்கல. அவர் சந்தியாவந்தனம் பண்ணா கண்ணை தந்து பார்ப்பார். ஏன் இன்னும் கிருஷ்ணன் வரல என்பார். ஒரு 4 நாளைக்கு கண்டினியூஸா உபாசனம் பண்ணிட்டு ஏன் இன்னும் கிருஷ்ணன் வரல, அப்ப வேற என்ன குறை வச்சோம் அப்படின்னு நினைக்கிறார் அவர். கோபிகைகளுடைய ஹிருதயம் அதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லைங்கிற அளவுக்கு கர்மட்டன் அவர். ரொம்ப ஆச்சாரம், வெளியில எங்கேயும் சாப்பிட, எல்லாம் நல்லதுதான், வெளில எங்கேயும் சாப்பிட மாட்டார். எல்லாம் என்னத்துக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே. 2வது, மேல யாராவது ஆத்துல பட்டுட்டான்னு வைங்கோ. இவ ஆத்துல இவர் குளிச்சுட்டு வந்துட்டாருன்னா பூனை கூட ஒதுங்கிதான் போகும். அந்த பக்கமா ஏதாவது செடி கொடி இருந்தா கூட இவர் வராருன்னு இந்த பக்கம் மலைஞ்சு வந்துடும். மேல பட்டாச்சுன்னா ருத்ரதாண்டவம் ஆடிடுவார். அதனால யாரும் மேலப்பட மாட்டா. குருவாயூர் ஏகாதசி அன்னைக்கு குருவாயூரப்பனை பார்க்கணும்னு வந்துட்டார். கிழக்கு கோபுரத்துல இருக்கிற தீபஸ்தம்பத்தை தாண்டி கிழக்கு கோபுரம் வழியா உள்ள வரத்துக்குள்ளேயே படாத பாடுபட்டுட்டார். ஏன்னா யாராவது ஒருத்தர் மேல பாடணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு வரா. கங்கனை கட்டிருக்கான்னு சொல்லுவா இல்லையா, அது போல வரா. கிழக்கு கோபுரத்து வழியா உள்ள வந்து சொர்ண கொடி மரத்தை பார்த்துட்டு போன உக்காண்டார். ஏன்னா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒரு சின்ன ஸ்வர்ணத்வாரத்தின் வழியாக பிரபுவை ஒரு செகண்ட் பார்த்துட முடியாதான் முட்டி மோதின்னு உள்ள போயிட்டு இருக்கா. ஒரே கூட்டம், ஆண் பெண், அதாவது ஸ்திரீ புருஷன், வயசானவா, மாமா மாமி, குழந்தைங்க, இந்த ஜாதி அந்த ஜாதி ஒன்னும் கணக்கு இல்லை, எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்கா. முட்டி மோதின்னு உள்ள போயிட்டு இருக்கா.
என்னதான் ஒரு ஆகர்ஷணமும் அப்படிங்கிறது காந்தம் போல அவளை இழுக்கும். இன்னைக்கு நடக்கிறது குருவாயூர்ல அந்த கியூல அந்த கொடிமரம் வரைக்கும் அப்படியே மெதுவா வருவா. யாரும் பொதுவா வருவா. நீங்க பொறுத்தனா போங்க, நான் வேணா முன்னாடி போறையில விட்டு கொடுக்க தன்மையெல்லாம் வந்துடும். அப்போ அந்த கொடிமரத்தை தாண்டி ஆச்சுன்னா உள்ள இருக்கிற கிருஷ்ண காந்தம் நம்மளை இழுக்கும். இந்த வயசானவா மாமி பாட்டி எல்லாம் வருவா. அவளெல்லாம் கவனிப்ப. பிரதட்சணம் பண்ண சக்தி இருக்காது அவளுக்கு. செவுத்து பிடிச்சுட்டே பிரதட்சணம் பண்ணுவா. இதெல்லாம் பிரதட்சணம் பண்ணும்போதுதான் இந்த கொடிமரத்துக்கிட்ட கிருஷ்ணனை பார்க்கிற பிரதம துவாரத்தின் வழியா உள்ள நுழையும் போது அவா 2 பேரை தள்ளின்னு போவா. எங்கிருந்துதான் அந்த பலம் வருமோ? எங்கிருந்தும் வரல. எல்லாருக்கும் யாரு பலமோ அந்த பலம் உள்ள இருக்கு. அதை பார்க்கணுங்கிற ஆசை. அப்படி முட்டி மோதின்னு இருக்கா. இவர் பார்த்து பயந்து அழுக வந்துட்டு இருக்கு. யாராவது மேல போட்டுட்டா என்ன பண்றது? இத்தனை கூட்டமும் தீந்து இன்னைக்கு பாத்துட முடியுமா? ஏது துவாதசியா வந்துரும் போருக்கே, என்ன இப்படி இருக்கேன்னு அந்த பக்கம் யாரு மேலேயும் படாம ஜாக்கிரதையா வந்தாரா? இது சில குழந்தை எல்லாம் பார்த்துட்டா. குருவாயூர்ல இன்னைக்கு கூட பார்க்கலாம். 2-3 ஃபேமிலியா வருவா. அவ குழந்தை எல்லாம் இங்க அப்படியே விட்டுட்டு இங்க விளையாடிட்டு இருக்கோம். உள்ள போய் பிரபுவை பார்த்துட்டு, கோபாலனை பார்த்துட்டு வந்துடுறேன், குருவாயூரப்பனை பார்த்துட்டு வந்துடுறேன்னு பெற்றோர்கள்லாம் உள்ள போவா. அவ மாட்டு இங்க விளையாடிட்டு இருக்கோம். யானை நிற்கும், அதை பார்த்து விளையாடிட்டு இருக்கும். ஒன்றும் தொலையாது. ரொம்ப ரொம்ப கூட்டம் சேர்ந்துருச்சுன்னா அவன் இங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிருவான். அப்போ உள்ள போய் தரிசனம் பண்றதும் வேஸ்ட் ஆயிடும். அது மாதிரியான சன்னதி அது. மற்ற சன்னதி மாதிரி கிடையாது. கர்ப்ப கிரகத்துல ஸ்ட்ரிக்டா இருப்பான்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு அநேக சரித்திரங்கள் உண்டு. இனி வரும் வாரங்கள்ல நாட்கள்ல அதை பார்ப்போம். அந்த குழந்தையெல்லாம் இந்த மாமா மடின்னு புரிஞ்சுட்டார். அவெல்லாம் விளையாட்டு விட்டுட்டு இங்க வந்துட்டா. இங்க வந்து என்ன பண்றா அப்படின்னா, அம்மா தொட்டுடுவேன் அங்க வஸ்தத்தை தொட போறேன். அப்படியே போங்கடா, இப்போ அந்தனை போங்கடா அப்படிங்கிற. அதுல ஒரு பொண்ணுக்குட்டி சிண்டு வச்சுட்டு இருக்கு. இங்க பாருங்க, பஞ்சகச்சத்தை தொட போற, தொட்டுட்டேன்னு நினைக்கிறேன், போடி எந்தண்ட போ, அந்தனை போடின்னு துரத்தி விடுறாரு எல்லாரையும். மேல பட்டுறதுக்கு அவ அவ்வளோ ஆர்வமா இருக்கா. இவர் யாராவது மேல பற்ற போறாளேன்னு பரபரப்பா இருக்கார். இப்படியா குருவாயூருக்கு வரணும்? இப்படியா குருவாயூரப்பனுக்காக கியூல காத்திருக்கணும்? அப்படியே நிக்கிறார். யாரு மேலேயும் படாம அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கார். பட்டுன்னு பின்னாடி ஒருத்தர் மேல பட்டுட்டார். பிராணன் போயிடுத்து இவருக்கு. அச்சோச்சோ, யார் மேலடா பட்டோம் போச்சு, இனிமே நான் எங்கடா குளிக்கிறதுன்னு திரும்பி பார்த்தா அங்க இருகரம் கூப்பிண்டு அங்க நிக்கிற பக்த கூட்டத்தை பார்த்துட்டு கண்ணீர் விட்டுண்டு ஒரு சன்னியாசி நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கார், அழுதுன்னு இருக்கார். சன்னியாசி யாருன்னா அவர் தான் வில்வமங்கல சுவாமியார். இது நடந்த சரித்திரம். இது வில்வமங்கல சுவாமியார். வில்வமங்கல சுவாமியாரை பத்தி குருவாயூரப்பருடைய பக்தர்களான உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அவரை பத்தி விஸ்தாரமாக இன்னும் 4-5 நாள்ல பார்ப்போம். அவரை பத்தி பார்ப்போம். ஆனாலும் சுருக்கமா சொல்றேன், இந்த வில்வமங்கல சுவாமியார் குருவாயூரப்பனுடைய கிருஷ்ணனுடைய பரம பக்தர், மகா தபஸ்வி, சந்நியாசி. அவருக்கு ஒரு விசேஷமான சக்தி உண்டு. நித்தியபடி ஒரு முறை கிருஷ்ணனை பிரத்யக்ஷமா பார்த்துடுவார். அப்பேற்பட்ட மகாபக்தர். கிருஷ்ணனுடைய கிருப்பையினால அவர் எந்த சன்னதிக்கு போனாலும் அந்த சன்னதியில கர்ப்ப கிரகத்துல இருக்கிற மூர்த்தியை பிரத்யக்ஷமா பார்க்கக்கூடிய வரம் குருவாயூரப்பன் கொடுத்திருக்கான். கிருஷ்ணனை பார்க்கறது மட்டும் இல்லை, எந்த சுவாமியையும் இவர் பார்த்துடுவார். பரம வினயமே சொரூபி. இவர் தான் வில்வமங்கல சுவாமியாருன்னு இந்த பிராமணருக்கு தெரியாது. ஆனா அவர் நினைச்சுட்டார், பிராமணன் நினைச்சுட்டார், அப்பாடா சன்னியாசி மேலதான் பட்டோம், நமக்கு இல்ல தோஷம், அவருக்கு தான் தோஷம், சத்தம் போடாம இருந்துட்டார். ஆனாலும் மூஞ்சில பரபரப்பாவே இருக்கா, டென்ஷனா இருக்க. அவர் ரொம்ப சகஜமா இந்த சன்னியாசி கிட்ட, வில்வமங்கல சுவாமியார்ட்ட பேசுற, சுவாமி அதெல்லாம் என்ன, எல்லாம் ஒரே கூட்டமா இருக்கு, நான் எங்க இருந்து வரேன் தெரியுமா, நான் குருவாயூரப்பனை பாக்குறதா வேண்டாமா அப்படின்னு பிராமணன் கேட்கிறாரு. சுவாமியாரோ அப்படியே கண்ணீர் விட்டு சேவிச்சுட்டே இருக்காரு. மெல்ல இவர் பக்கம் திரும்பி, ஓய் பிராமணரே என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். நான் குருவாயூரப்பனை பாக்குறதுக்காக வந்தேன். பாரு இங்க ஆணு பொண்ணு குழந்தைங்க வயசானவா, இந்த ஜாதி அந்த ஜாதி எல்லாரும் ஒட்டி மோதி போயின்னு இருக்கா. இவர்களுக்கு மேல நான் படாம எப்படி போய் சேவிக்கிறது? ஓய் பிராமணரே, நீர் நிக்கிறது குருவாயூராக்கும். இங்க கர்ப்ப கிரகத்துல மட்டும்தான் கிருஷ்ணன் கட்டி கோப்பா அப்படியே நிப்பான்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா? உங்க கண்ணுக்கு என்ன தெரியறது சொல்லுங்க அப்படின்னார். அந்த பிராமணர் சொன்னார், தெரியுறதே, ஆணு பொண்ணு, அந்த பக்கம் ஒரு பூனை ஓடுது, புறா பறக்கிறது, இதோ வயசானவா, இதோ புதுமண தம்பதிகள், இதோ ஒருத்தன் சட்டை போடல, இது என்ன ஜாதின்னு தெரியல, எல்லாம் தெரியுறதே. அப்படியா தெரியறது என்ன தொட்டுண்டு பாருங்கோ அப்படிங்கிற வில்வமங்கல சுவாமியார். அந்த பிராமணர் வில்வமங்கல சுவாமியார் தொட்டுண்டு பார்த்தா ஆயிரக்கணக்கான கூட்டம் தெரிஞ்சது இல்லையா?
அத்தனை கூட்டமும் ஒவ்வொருத்தரும் சங்கு சக்கர கதா பத்மத்தோட மயிலரக சுருகிண்டு குருவாயூரப்பனாவே பிரத்யக்ஷமாவே தெரிஞ்சது.